எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஒரு 11 வீக்ஸா 11 வாரமாக நீங்கள் எனக்கு பிரார்த்தனைகள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நானும் அம்பாள் கிட்ட அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீட்டில் எழுதி அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பிரார்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அம்பாளோட அலங்காரங்கள் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு அபிஷேகங்கள் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு அம்பாள் ரொம்ப பொறுமையாக நம்மளோட பிரார்த்தனைகளை கேட்கறதுக்காக ரெடியாக இருக்கா. இந்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு அம்பாள் பாதத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். அதுதான் இன்னி வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் எனக்கு பிரார்த்தனைகள் அனுப்பிச்சது கிடையாது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் நம்ம பிரார்த்தனைகள் எல்லாரும் வைக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனையும் அம்பாளோட பாதத்தில் உங்கள் மனசால வைங்கோ. நம்ம மனசார செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அம்பாள் நிச்சயமாக செவி சாய்ப்பாள். ஏன்னா ஒரு வரப்பிரசாதி. ஸோ அம்பாளை ரொம்ப நேரம் காக்க வைக்காம நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விருப்பம் இருந்தால் வராகி வழிங்கிற நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 12வது வாரமா பிரார்த்தனைகள் பண்ண போறோம். அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவளை மாதிரி ஒரு தாயுள்ளம் கொண்டவளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட வரப்பிரசாதி தான் வராகி. இந்த வராகி வாரி வாரி நமக்கு எல்லா விதமான வரங்களையும் அளிக்கக்கூடியவள், நம்மை கண்டிப்பாக வாழ வைக்கக்கூடியவள். இப்படிப்பட்ட வராகியோட திருப்பாதங்களில் இந்த பிரார்த்தனைகள்லாம் இன்னைக்கு வைக்க போகிறோம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்பாள்கிட்ட அவளோட தியான ஸ்லோகம் சொல்லி அம்பாளை இங்கே அழைச்சி உட்காருமா சொல்லணும். அதுக்கப்புறம் வராகியோட மூல மந்திரம். அம்பாள் மூல மந்திரம் சொல்லும்பொழுது அந்த மந்திர ஸ்வரூபமாகவே இங்கே வருவாள். அம்பாளுக்கான பீஜம் ஐன் கிளாம். அதை சொல்லி நம்ம மூல மந்திரம் சொல்லும்பொழுது அம்பாள் சாக்ஷாத் இங்கே ஆவாகனம் ஆயிடுவா. அதுக்கப்புறமா நம்ம வராகி மாலை சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் படிக்க போகிறோம். இந்த வராகி மாலை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அம்பாளோட ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்றதுக்கு இந்த வராகி மாலை ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதே போல் நீங்கள் சகஸ்ரநாமம் சொல்லலாம். எந்த ஒரு அம்பாளோட அவளுக்கு இஷ்டமான அஷ்டோத்திரம் சொல்லலாம். அதெல்லாம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது நம்ம மனசு நெகிழ்ந்து போய் அம்பாளை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது, அவள் பராக்கிரமங்களை கேட்கும் பொழுது நம்ம மனசுலையும் ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அதே போல் அம்பாளும் ரொம்ப சந்தோஷமாகி நமக்கான எல்லா வரங்களையும் நிச்சயமாக கொடுப்பாள். உங்களுக்கு நல்லது அப்படின்னா மட்டும்தான் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். வேற ஒரு நல்ல வழி இருந்தது, இந்த வழி வேண்டான்னா அம்பாள் அதை நிறைவேற்ற மாட்டாள். அதனால தான் அம்பாளை சரணாகதி பண்ணணும், அவளோட கையில் விட்டுடணும். இதாம்மா பிரார்த்தனை, உனக்கு என்ன தோன்றதோ எது கரெக்டோ அது உனக்குத்தான் தெரியும், அதை நல்லபடியாக பார்த்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கணும். சரியா? இப்போ நம்ம அம்பாளோட தியான ஸ்லோகம் சொல்லலாம். வந்தே வாராக வக்த்ராம் வரமணி மகுடாம் வித்ரும ஸ்ரோத்ரபூஷாம் हाराक्रैवेय तुङ्गस्तनवरनमितां पीतकौशेयवस्त्रां देवीं दक्षोद्वहस्ते मुसलमदभरं लाङ्गलं वाकबालं वामाभ्यां धारयन्तीं कुवलयकलितां श्यामलां सुप्रसन्नाम् ओम ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताळि वार्ताळि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अंदे अंदिनि नमः रुन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्धचक्षुर् मुहगदिजिह्वास्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टः 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 हुं अस्त्राय फडे ओम ओम वराही जय जय वराही जय जय वराही ओम ओम वराही अन्नै போற்றி அருளையே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி ஓம் வராகி ஜெய் வராகி ஓம் வராகி.
இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராயிதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிராளல்ல ஓலை ஞானவாராகியுமே மெய்ச்சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கைச்சிரத்தேந்தி புலால் நினம் நாரக் கழித்துதறி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையே படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி என்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் சுடற்கொண்டு தோல் மாலையிட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை என்பர் நெஞ்சினில் புக்கவர் நன்னலரை கொடுங்காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் பார கொங்கையின் மீதே ரத்த திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே வேய்குலம் மன்னத்தின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய் குலம் என்னை இடும்பு செய்வார்தலை நோய்தளித்து பேய் குலம் உண்ண பலி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய் குலம் கௌவ கொடுப்பாள் வாராகிய நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலத்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உன்னி மாலயன் தேவர் முதலான வேர்களும் வாழ்த்துவரே வகுத்தி பகை தீரனோடையாமல் முன் வானவர்கா சிரித்து புறம் எரித்தோர் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர் நின் மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கிலையோ அண்ட கோல மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாள தெருவெங்குமே எங்கும் எரிய கிரிகள் பொடிபடையும் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சூரிட சூலத்தை போக விட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயின் சத்துருவை குத்தி குடரை பிடுங்கி குலாவி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி நெஞ்சகத்தே நெஞ்சகம் தனில் நிலைத்திருக்கின்றவள் நிர்குணத்தின் அஞ்சலி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பெயரை வாழ் நாளை உன்ன கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல தெய்வமே மதுமாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திருவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் வாராகி என் மெய் தெய்வமே ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அறியவச்செய்மையும் கருணை வழிந்தாடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர் கொடியே தாளும் மனமும் தலையும் குலையத்தறியலர்கள்
மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏதை வரும் துணையே வரும் துணை என்று வாராகி என்றன்னையை வாழ்த்திரிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பற் கண்டி உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறமான குருதி பொங்கிச் சேராக்கும் குங்கும பொய்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையாள் தலை வணங்காதவர்க்கே பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞர்தமை ஓடவிட்டே உலக்கை கொண்டேற்று உதிரமெல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடுத்தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்பை இணை கொங்கையாள் எங்கள் நம்பிகையே தாமக்குழலும் குழையும் பொன்னோலையும் தாமரை பூஞ்சேமக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகம் அதனில் வாமகரணகளத்தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பாத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவ சக்தியே ஆராகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாழக்கிரையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகுடத்தடி இணை சேர்க்கும் திரிபுரையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே தரிப்பாள் கலப்பை என்னம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பாள் பொறியழச் செந்தியலிட்டு பொறிந்த தலை நெறிப்பாள் தலை மண்டை மூளையை தின்று பின்னெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக உலர்த்துவலே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பையும் உண்டு வாராகி எனும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்த வாராகியின் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லாள் மோர் மெல்லி தன் பாதம் விரும்பகவே தஞ்ச முன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பி நிலைட்டு அஞ்சக்கரம் கொண்டிருப்பாள் திரிபுரையானந்தியே அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோர அலகை கையால் கொலைப்பட்டுடலும் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பறைப்புற்று சாவற்கண்டீர் நிலை பெற்ற நேமி படையாள் தனை நினையாதவரே சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்திப்பகல் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நினம் அருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகினர் பொற்கொடியே பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோளும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பு கடிய மனதில் குடிக்கொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்குவால் எனக் கொள்வாய் வாராகி என் நிற்குணியே தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டீர் கூறிட்டெறிய வருவாய் வாராகி குல தெய்வமே நரிபரியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரிய என் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே வீற்றிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கலி வந்தணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்ற அங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே எனையாளும் குல தெய்வமே சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் மெய்யன்பர்க்கு இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களையே உமகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகி வாராகி வாராகி தெய்வமே வாராகி தெய்வமே.
ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளையை போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி. வராகி. இலங்கேஸ்வரன் ஸ்ரீயானி தம்பதியருக்கு குழந்தை பிறக்கணும்னு எழுதி வச்சிருந்தாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு. அம்பாள்கிட்ட நன்றி சொல்லிக்கலாம். மாதாயே ரொம்ப நன்றிம்மா. ஓம் வராகி ஜெய் வராகி. முருகதாஸ்னு ஒருத்தர் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எழுதி வச்சுருந்தோம். நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. தாயே ரொம்ப நன்றிம்மா. நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வீடு வந்து சேரட்டும். அடுத்தது சிவரஞ்சனி, இவங்களுக்கு பிறந்த நாள். அதே போல் இன்னொரு குழந்தை லிபாஸ்ரீ, அவங்க 2 பேருக்கும் இந்த வாரம் வந்து பிறந்த நாள் நடந்திருக்கு. அதனால நம்ம வாழ்த்திடுவோம் 2 பேரையும். ஹாப்பி பர்த்டே. சிவரஞ்சனியும் சரி லிபாஸ்ரீயும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் ஐஸ்வர்யங்களோடும் வாழ்க்கையில் அவர்களது அனைத்து கனவும் நனவாக வேண்டும். அதற்கு வராகி அன்னையின் பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்வோம். ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரிய பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹு சதம் ஜீவ சுகீ பவ. நம்ம ஹரித்ரா வராகி ஆலயத்தில் வரக்கூடிய வைஷ்ணவிங்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை செய்கிறோம். இந்த அம்மா நிறைய கைங்கரியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லது அம்பாள் தரணும். ஓம் ஈஸ்வரியே நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகியே நமக. ரேவா ரேவதிங்கிறவங்க இவங்க யூடியூப் ஹேண்டில் இருக்கு. இவரது மகளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் சரியாக வேண்டும்னு பிரார்த்தனை செய்யலாம். நம்ம ரேவா ரேவதியோட மகளுக்கு அவர்களோட இக்கட்டு எல்லாம் சரியாகணும். ஓம் சத்ரு நாசினியை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது ராமகிருஷ்ணன், இவருக்கு வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் அபிவிருத்தி வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் வரரூபிணி நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது காயத்ரி, இவங்களுக்கு வந்து வயிற்று வலி பிரச்சனை இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்காங்க. இந்த வயிற்று வலி கூடிய சீக்கிரம் சரியாக வேண்டும்னு, அதே போல் நல்ல பரிபூர்ண ஆரோக்கியம் பெற வேணுங்கிற பிரார்த்தனை வைப்போம் அம்பாள்கிட்ட. ஓம் வரரூபிணி நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது சரவணன் நீலாவதின்னு 2 பேர், அவங்களோட காதல் கைக்கூடி விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரார்த்தனை வந்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. அம்பாள் பாதத்தில் வைப்போம். ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது சரஸ்வதி அம்மா, இவங்க வந்து இடப்பிரச்சனை சரியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. பூமி தாயான வராகி கிட்ட கேட்காம வேற யாரை கேட்கறது? அம்மா தாயே பூமி தாயே போற்றி, ஓம் வாராகியை போற்றி, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகி நமக. சரஸ்வதி அம்மா நல்லபடியா இந்த இடத்த முடிச்சு கொடுமா. அடுத்தது கஸ்தூரி, இவங்க வந்து எதிர்பார்க்காம ஒரு இடத்துல பணம் கொடுத்து இப்போ பணம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணம் நல்லபடியாக அவங்களுக்கு திருப்பி வரணுங்கிற பிரார்த்தனை நம்ம செய்வோம். ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக, ஓம் வாராகி நமக. இவங்க பிரார்த்தனை வைக்கல, எங்கிட்ட பேசினாங்க. நான் அவங்களுக்கு பிரார்த்தனை வைக்கிறேன். இவங்க பேர் அமுதா. இவங்க வந்து வராகி வந்து இவங்களுக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டுதல், இது 3ஐயுமே இந்த வராகி அன்னை தர வேண்டும். இந்த குழந்தையை வராகி பாதுகாக்க வேண்டும்ங்கிற இந்த பிரார்த்தனையை நான் அம்மாட்ட வைக்கிறேன். அம்மா அமுதாவை பார்த்துக்கோ. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் சத்ரு நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக, ஓம் வாராகி நமக.
இவ்வளவுதான் இந்த வாரம் பிரார்த்தனை. இதோட இந்த பிரார்த்தனைகளை நான் இந்த வாரம் முடிச்சுக்கிறேன். அம்பாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இதை காணக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை வைக்கிறேன். இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல இணைந்து உங்களோட பிரார்த்தனையை தாராளமா எனக்கு அனுப்பலாம். வாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாந்தி மந்திரம் ஒன்று சொல்லி முடிச்சிடலாம் நம்ம. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி. நன்றி. ஓம் வராகி ஜெய் வராகி.